வணக்கம். நான் நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் பேசுறேன். என் இனிய நண்பன் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை அரசு போண்டாமணி அவர்கள் சற்று முன் அகாலம் மரணம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இவ்வளவு நாட்கள் பேருதவி புரிந்த பொதுமக்கள் அனைவருக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. வணக்கம். நான் நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் பேசுறேன். என் இனிய நண்பன் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை அரசு போண்டாமணி அவர்கள் சற்று முன் அகாலம் மரணம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இவ்வளவு நாட்கள் பேருதவி புரிந்த பொதுமக்கள் அனைவருக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் காலமாயிருக்காரு. பல நாட்களுக்கு முன்னாடியே உடல் உபாதை அவருக்கு ஏற்பட்டு உடல்நல குறைவினால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த நிலையில நடிகர் போண்டாமணி அவர்கள் இப்போ காலமானதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்பதான் சரியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா? மூச்செல்லாம் விட முடியுதானா? மூச்சு விட முடியுதா? நீங்க நிறைய பேச வேணாம், ரெஸ்ட் எடுங்க. மூச்சு ஸ்டெயின் பண்ணாங்க. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களை பல படங்கள்ல வடிவேல் சாரோட இணைஞ்சு நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா இப்போ வரைக்கும் சொன்ன உடனே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்கு நடுவில் எழுந்து அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்கன்னு பல பேரை சிரிக்க வச்ச ஒரு மனிதர். இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடியே நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் தன்னுடைய வீட்டுல மயங்கி விழுந்ததாகவும், பின்னர் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன நிலையில பரிசோதிச்சு பார்த்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்ததை தெரிவிச்சிருக்காரு. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் உடல்நல குறைவினால சென்னையில காலமாயிருக்காரு. வீட்டுல திடீர்னு மயங்கி விழுந்த நிலையில போண்டாமணியை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்ததா தெரிவிச்சிருக்காரு. இது திரையுலக பிரபலங்கள் மத்தியில பெரிய சோகத்தை உருவாக்கியிருக்கு.